பாடி ரோல்லாம் எனக்கு ஒன்றும் பெருசாக ஃபீல் ஆகலை ஆக்சுவலாக. இதோட டிரைவ் ரேடியஸ் பார்க்கலாம் நம்ம இதில். ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக ஒன் ஹேண்ட்லேயே ட்ரைவ் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து ஒன் டச் தம்பிள் ஆப்ஷன் உங்களுக்கு வந்து இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், ஒரு அடல்ட்டே வந்து உங்களுக்கு வந்து ரியர் சீட்டில், அதாவது தேர்ட் ரோவில் உட்கார்றதுக்கு உண்டான ஸ்பேஸ் கிடைக்குது பார்த்தீங்களா? அது பொதுவாக இன்னைக்கு கார் மார்க்கெட்டில் பார்த்தோம்னாக்கா நமக்கு நிறையா கார்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியில் ஆல்மோஸ்ட் ஏகப்பட்ட கார்ஸ் வந்து இருக்குது. அதில் வந்து நம்ம மெயினாக பார்த்தீங்கன்னா எஸ்யூவி அப்படிங்கிற அந்த வேர்டையும் எம்பிவி அப்படிங்கிற அந்த வேர்டையும் வந்து நம்ம நிறையாவே கேள்விப்பட்டிருக்கோம். பட் எம்பிவி லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் வந்து நம்ம எண்ணி சொல்லக்கூடிய அளவில் தான் கார்ஸ் இருக்குது. ஆனால் எம்பிவி லிஸ்ட்லையுமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த கார்ஸ் வந்து வாங்குற பையர்ஸ் வந்து இன்னுமே வந்து அதை நிறையா சர்ச் பண்ணிட்டே இருக்காங்க. ப்ராப்பரான ஒரு எம்பிவி கேட்டகரியில் கார் வந்து நமக்கு அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னு சர்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அப்படி அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னாக்கா கியாவில் லான்ச் பண்ண வந்து கேரன்ஸ் வந்து ஒரு நல்ல காராக வந்து ஆக்சுவலாக வந்து அந்த எம்பிவி கேட்டகரியில் வரும். பட் அதையே வந்து ஃபேஸ் லிஃப்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த 2025 பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கியா கேரன்ஸ் கிளாவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதோட சொஃபிஸ்டிகேட்டடாக அதோட லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸோட அட்ராக்டிவ் மாடலாக வந்து ஆக்சுவலாக அந்த கிளாவிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன டிரைவ் ரிவ்யூ வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ நம்மக்கிட்ட வந்து கிளாவிஸ் இருக்குது, இன்றைக்கி நம்ம ஃபேமிலியும் இருக்குது. ஸோ ஃபேமிலியோட ஒரு எம்பிவியில் நம்ம ட்ராவல் பண்ணி எந்த அளவுக்கு வந்து சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி. ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இந்த கிளாவிஸோட கீ. ஸோ சேம் கியாவோட கீ தான். உங்களுக்கு வந்து லாக்கு, அன்லாக்கு, அப்புறம் வந்து இந்த ஹோல்டு பட்டன் ஒன்று இருக்குது, அப்புறம் பூட் ரிலீஸ் பட்டன் ஒன்று இருக்குது. ஸோ இந்த கீழே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நம்ம லாக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த ஹோல்டு பட்டனை வந்து நீங்கள் ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு என்ஜின் ஸ்டார்ட் ஆகி ஏசி ரன் ஆகும். ஸோ நம்ம கையில் கீ இருக்குது, ஜஸ்ட் நம்ம டோர்கிட்ட போனோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து டோர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஏன்னா ரெக்வஸ்ட் சென்சார் இருக்குது உங்களுக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டோர் ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் எலிவேஷன் பற்றி பார்ப்போம். கீயை வச்சாச்சு. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து டிஆர்எல் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து இண்டிகேட்டர்ஸ்மே உங்களுக்கு வந்து கிடச்சிரும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி லைட்ஸ் 3 லைட் இருக்குது பாருங்கள். ஸோ அது ஒரு விஷயம். அப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடும் இங்கே. அப்புறம் சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 360 டிகிரி கேமரா வந்துடும். அவ்வளோதான். உங்களுக்கு இதில் வந்து அடாஸ் ஃபீச்சர்ஸ் இல்லை. அடாஸ் ஃபீச்சர்ஸ் இருந்துச்சுனாக்கா இங்கே வந்து உங்களுக்கு வந்து ரேடார் வந்து கிடைக்கும். ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெயின் சென்சிங் ஆப்ஷனுமே உங்களுக்கு இருக்குது, ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேஷ் கேம்மே உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ அந்தளவு ஹைட் இருக்குது. உங்களுக்கு ஒரு 2 டியூவல் வைப்பர்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து என்ஜினோட ஸ்பெக் பற்றி பார்க்கலாம். ஸோ இது பேனட் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஹெவியாகவே இருக்குது. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் ப்ரூஃபுக்கான இன்ஸ்டலேஷன் வந்து இதில் கொடுக்கல. ஆனாலுமே வந்து பெட்ரோல் வெஹிக்கிளுக்கு பெருசாக நமக்கு தேவைப்படாது. ஏன்னா நான் ட்ரைவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ஜின் நாய்ஸ் வந்து பெருசாக கேபினுக்குள்ளே வந்து ரீச் ஆகாது. ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஃபுல் பேக்கிங் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஸ்மார்ட் ஸ்ட்ரீம் G 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின், 1497 சிசி. இது வந்து டெர்போ சார்ஜர் பெட்ரோல். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து 113 பிஹெச்பி பவரும் 144 Nm டார்க்குமே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய என்ஜின் உங்களுக்கு. டிஓஎஸ்சி டியூவல் ஓவர் ஹெட் கேம்ப் ஷாஃப்ட் அதோட சேர்ந்து வந்துடும் உங்களுக்கு. ஸோ என்ஜினை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ரொம்ப நோன் என்ஜின் இது. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. பேட்டரி வச்சிருக்க பொசிஷனாக இருக்கட்டும், உங்களுக்கு என்ஜின் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்க பொசிஷனாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து வெயிட்டை மேனேஜ்மெண்ட் பண்ண விதம், அப்புறம் சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேஸ்மே பாருங்கள் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இந்த மாதிரி என்ஜினுக்குமே உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு ரூம் இருக்கக்கூடிய ஒரு பர்ஃபெக்டான ஒரு வெஹிக்கிள்ங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ஒரு ரப்பர் ஃபீடிங் ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதுதான் ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு வந்து சவுண்ட் ப்ரூஃப். ஆக்சுவலாக வந்து நாய்ஸ், என்ஜின் நாய்ஸ் வந்து மேக்ஸிமம் வெளியில் ரீச் ஆகாத அளவுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு நல்ல விஷயம். ஓவரால் லென்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4550 mm லென்த்துங்க. அதாவது கேரன்ஸுக்கும் கிளாவிஸ்க்கும் ஒரு 10 mm தான் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலாக. மற்றபடி எல்லா டைமென்ஷனுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட சேம் தான். அண்ட் இதோட சைட் ப்ரொஃபைல் பாருங்கள். கேரன்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ப் நோஸ் மாதிரி தெரியும். பட் இது வந்து உங்களுக்கு வந்து அந்த எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராடான ஒரு நோஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக் கிளாடிங் வந்திருக்கு உங்களுக்கு. 215 55 R17 சைஸுங்க இந்த வீல் உங்களுக்கு. நேமாக வந்து ஸ்டெப்னி வீல் பார்த்தீங்கன்னாக்கா R16 வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதில் வந்து அலாய் வீல் இருக்குது, டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் வந்துடுது. அண்ட் இந்த டோரோட ஃபினிஷிங் பாருங்கள். இங்கே எனக்குள்ள ஒரு சின்ன ஷோல்டர் லைன் மாதிரி போயிருக்கு பார்த்தீங்களா? இங்கே வந்து ஒரு குரோம் டிசைனிங் வந்து உங்களுக்கு எண்டு வரைக்கும் போயிருக்கு.
ஸோ அது ஒரு விஷயம். இங்கே வரைக்கும் ஃபினிஷாக இருக்கு பாருங்க, அதோட கண்டினியூட்டி. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன லைன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழேயுமே இன்னொரு லைன் வந்து இங்கே ஹாஃப்லேருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த டோருக்கு மட்டும் ஃபினிஷ் ஆகுது. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு மேட் ஃபினிஷிங் ஒரு கிளாடிங், அதுக்கு கீழே வந்து ஒரு சின்ன டிசைன் பேட்டர்ன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் டோர் பார்த்தீங்கன்னாக்கா அரௌண்டு ஒரு 85 டிகிரி அளவுக்கு நல்லா ஒய்டு ஓப்பன் ஆகிற ஒரு டோருங்க. டோரில் பாருங்க, இது வந்து ஆம்ரெஸ்ட்டு, இங்கே வந்து கிராப் ஹேண்டில், பவர் விண்டோ, கீழே பார்த்தீங்கன்னாக்கா 3 வாட்டர் பாட்டில் இருக்கிற ஸ்பேஸ், அம்பர்லா ஸ்பேஸ், போஸோட சரௌண்ட் சிஸ்டம் ஸ்பீக்கர்ஸ் வந்துருது உங்களுக்கு. அப்புறம் இங்கே பாருங்க, இந்த ஹேண்டில் ரிலீஸ் பண்ணுற ஹேண்டில் பாருங்க, நல்லா பெருசாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நல்லா இருக்கு. அப்புறம் இங்கே வந்து ஒரு சின்ன இந்த கார்பன் ஃபைபர் மெட்டீரியல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே ஆம்பியன்ட் லைட் வருது பாருங்க. ஸோ இந்த லைட்ஸுமே நீங்கள் வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கலாம். ரியர் டோரும் பார்த்தீங்கன்னாக்கா அரௌண்ட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 85 டிகிரி அளவுக்கு உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகுது. இங்கே வந்து இந்த சன் பிளைண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இது ஆக்சுவலாக டிரைவர் விண்டோவும் கொடுத்துருக்கலாம், டிரைவர் விண்டோ அண்ட் கோ பேசஞ்சர் விண்டோவும் கொடுத்துருக்கலாம். ஸோ ஏன் அது பண்ணுறாங்கன்னு தெரில. இது ஒன்றும் அந்த அளவுக்கு பெருசாக பிளைண்ட் பண்ணாது, சைட் மிரரையும் பெருசாக மறைக்க போகிறது கிடையாது. ஓகே, இது ஒரு நல்ல விஷயம், உங்களுக்கு சன் பிளைண்ட் கொடுத்துருக்குது. நம்ம வந்து இந்த கம்ஃபர்ட் பார்ப்போம். சீட் கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவலாக வந்து இது 6 சீட்டர் வெஹிக்கிள்ங்க. உங்களுக்கு சென்டரில் வந்து உங்களுக்கு வந்து 2 சீட் வரும். ரியர் ஏசி வெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே லைட்ஸ் வந்துருது பாருங்க, இந்த கிராப் ஹேண்டிலுக்கு உள்ள வந்து லைட்ஸ் வருது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ உள்ள ஹைட் பண்ணிருக்காங்க. இங்கே வந்து ஒரு சின்ன ஹூக், பார்சல் ஹூக் இருக்கு. உங்களுக்கு 2 சீட்டுக்குமே ஆம்ரெஸ்ட் இருக்கு. அண்ட் இது அட்ஜஸ்டபிளா வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நல்லா தான் இருக்கு. அண்ட் உங்களுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம்னா ரியர் சீட்டுக்கு போகும்போது ஆக்சுவலாக வந்து இது வழியவே உள்ள போகலாம், உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்கு. ஆனால் இங்கே பாருங்க, ஒரு அடல்ட்டே வந்து உங்களுக்கு வந்து ரியர் சீட்ல, அதாவது தேர்ட் ரோவில் உட்கார்றதுக்கு உண்டான ஸ்பேஸ் கிடைக்குது பார்த்தீங்களா. அவரை பார்த்துங்க, ஹெட் ரெஸ்ட் சூப்பராக இருக்கு. அப்புறம் தேர்ட் ரோவுக்கு உண்டான ஏசி வென்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. தேர்ட் ரோவுக்குமே தனியாக லைட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியுமே தேர்ட் ரோவுக்கு இருக்கு. பட் ஹெட்ரூம் வந்து கொஞ்சம் க்ளோஸாக தான் இருக்கு உங்களுக்கு. ஸோ அது ஒரு விஷயம் இருக்கு. மற்றபடி உங்களுக்கு வந்து இது வந்து டம்பிள்டு சீட்டா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆமாங்க, 1 டச் டம்பிள் ஆப்ஷன் இருக்கு. கீழே இறக்குவேன், காட்டுறேன் நான். ஸோ நம்ம ரியர் சீட்டுக்கு 2 வழியில உள்ள வரலாம். ஒன்று வந்து கிட்ஸாக இருந்தாக்கா இந்த ஸ்பேஸ் வழியாக உள்ள வந்துடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து 1 டச் டம்பிள் ஆப்ஷன் உங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ அடல்ட் ஏறுறதுக்கு இப்படி ஏறிக்கலாம். இறங்குறதுமே கொஞ்சம் ஹெட்டை மைண்ட் பண்ணி தான் நீங்கள் இறங்குற மாதிரி இருக்கும். பட் ஓகே தான், தேர்ட் ரோவில் வந்து அடல்ட் 2 பேர் தாராளமாக வந்து உட்காரலாம். அண்ட் இன்னொரு ஆப்ஷன் என்னன்னாக்கா, இந்த சீட்டில் உங்களுக்கு ஸ்லைடிங் ஆப்ஷனுமே இருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒருவேளை தேர்ட் ரோவில் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய அடல்ட் உட்காந்தாங்கனாக்கா நீங்கள் வந்து இதையுமே அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டு தள்ளிக்கலாம். அதே மாதிரி பின்னாடி மூவ் பண்ணுறதுக்கு பாருங்க, இவ்வளோ தூரம் வரைக்கும் போகலாம். அதே மாதிரி கம்ஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த காரில் கிட்டத்தட்ட ரொம்ப சூப்பரான கம்ஃபர்ட் இருக்குன்னே சொல்லலாம். இதை ரெக்ளைன் பண்ணி நீங்கள் படுத்தீங்கன்னா நல்லா ஜம்முன்னு உங்களுக்கு வந்து சீட்டில் உட்காந்து வரலாம். இப்படி ஏசி வென்ட்ஸ் உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலாக அந்த பக்கம் இருக்கிறதுனால நல்லா ஏர் ஃப்ளோவுமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக கிடைக்கும். ஸோ அந்த பக்கம் பாருங்க, 2 பக்கமே இருக்கு. கிட்டத்தட்ட 3 ரோவுக்குமே உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஏசி வென்ட்ஸ் வந்து அவங்கவுங்க பொசிஷனில் கொடுத்துருக்காங்க. போஸ் ஸ்பீக்கர்ஸ் வந்துருது. இங்கேயுமே வந்து 2 பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோ ஆப்ஷன் வந்துருது. சேம் வந்து உங்களுக்கு ஆம்ரெஸ்ட் வந்துருது. இங்கே பாருங்க டிசைன் பேட்டர்ன், எவ்வளோ பெரிய விண்டோ பாருங்க உங்களுக்கு. ஆக்சுவலாக வந்து ரியர் விண்டோ வந்து எவ்வளோ பெரிய விண்டோ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ கம்ஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காரில் ஆல்மோஸ்ட் ஒரு 7 மெம்பர்ஸாக இருக்கட்டும், அல்லது 6 மெம்பர்ஸாக இருக்கட்டும், அல்லது 8 பேர் கூட வந்து நீங்கள் கம்ஃபர்ட்டாக போக முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த குவாலிஸ், சுமோ வகையான கார்கள்லாம் நம்ம 10 பேர் கூட போயிருப்போம். ஸோ இப்போ வர்ற எம்பி வந்து இந்த சேஃப்டி அப்படிங்கிற விஷயத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு மேக்ஸிமம் 6 சீட்டர் அப்படி இல்லைன்னா 7 சீட்டர் ஆப்ஷன் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் இதோட ரியர் வியூ பார்ப்போம். உங்களுக்கு ரியர் வியூவில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்து உங்களுக்கு கிடச்சிருது. இங்கே வந்து ஸ்பாய்லர் வந்து கிடச்சிருது ப்ராப்பராக. இந்த சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிளாடிங் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து வாட்டர் வந்து நம்ம மிரருக்கு வராத அளவுக்கு கட் பண்ணோம். ஸோ அதுக்காக இருக்குது. ஹை மவுண்டட் டெய்ல் லைட் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. டீஃபாகர் இருக்குது, வைப்பர் இருக்குது. வாஷர் இருக்கா? வாஷர் இல்லை, வைப்பர் மட்டும் தான் இருக்குது. அண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கனெக்டட் பிரேக் லைட்ஸ் உங்களுக்கு வந்து இருக்குது பாருங்கள். நான் அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து என்ன கனெக்டட் டைல் லைட் உங்களுக்கு வந்து இருக்குது. இதுலேயே உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் ஃபாக் லைட் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அண்டு 4 பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்குது உங்களுக்கு. TGDI அப்படிங்கிற அந்த பேட்ச்மே உங்களுக்கு வந்து இருக்குது.
கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கிப் பிளேட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குரோம் டைப்பில் கொடுத்துருக்காங்க, மெட்டல் கிடையாது, ஃபைபர் தான். ஸோ இப்போ நம்ம வந்து பூட் ஸ்பேஸ் பார்ப்போம். பூட் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எஃபர்ட்லெஸ்ஸாக ஓப்பன் பண்ணலாங்க. ஜஸ்ட்டு ஒரு சின்ன எலக்ட்ரிக் பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ தேர்ட் ரோ வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து எங்கேஜ் பண்ணியிருக்கப்போ உங்களுக்கு வந்து 216 லிட்டர் வந்து பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். தேர்ட் ரோ வந்து நீங்கள் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அரௌண்ட் 645 லிட்டர் பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. கிட்டத்தட்ட 645 லிட்டர் பூட் ஸ்பேஸ்னா பார்த்துங்க உங்களுக்கு. அதே மாதிரி லைட்ஸ் இருக்குது, இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து சப் வூஃபர் வந்து கீழே வந்துடுது. ஸோ உங்களுக்கு இந்த சீட் பெல்ட்டை வந்து உங்களுக்கு ஒரு மாட்டி வைக்கிறதுக்கான ஒரு கிளிப்புமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். இது வந்து நீங்கள் டக் பண்ணி வச்சுக்கலாம் சீட் பெல்ட்டை. ஸோ அதுமாரி இருக்குது. அண்டு நீங்கள் தேர்ட் ரோ மறுபடியும் ரிலீஸ் பண்ணால் உள்ளே போக தேவையில்லை, இங்கேருந்தே நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுக்கும் ரெக்ளைன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுவுமே இந்தளவுக்கு வந்து நீங்கள் ரெக்ளைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே ஒரு நல்ல விஷயம், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது புது வண்டிங்கிறதுனால உங்களுக்கு சீட் கவர்ஸ்லாம் பிரிக்காமல் இருக்குது. ஸோ அதே மாதிரி க்ளோஸ் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எஃபர்ட்லெஸ்ஸாக அப்படி க்ளோஸ் பண்ணிடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூஃப் ரெயில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து ஆக்சுவலாக ஃபங்க்ஷனல் ரூஃப் ரெயில் கிடையாது. காரணம் என்னென்னா இதுக்கு மேலே வந்து பேனரோமிக் சன் ரூஃப் இருக்குது. நான் அதை உள்ளேருந்து உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து HTE, HTK, HTX அப்படிங்கிற 3 டைப் ஆஃப் வேரியன்ட்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 17 உங்களுக்கு வந்து பெட்ரோல் வேரியண்ட்டும் 7 டீசல் வேரியண்ட்டுமே உங்களுக்கு வந்து இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா டீசலில் ஒரே ஒரு IMT கியர் பாக்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வரும், DCTலாம் வராது உங்களுக்கு. அண்ட் பெட்ரோலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து IMT வரும், அப்புறம் வந்து AT வரும், அப்புறம் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வரும், DCT வரும். ஸோ இத்தனை கியர் பாக்ஸஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அண்டு மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் எப்படி ஆப்ஷன் போகும்னாக்கா உங்களுக்கு HTE ஆப்ஷனல், HTE ஆப்ஷனல் ப்ளஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து HTK ப்ளஸ், HTK ப்ளஸ் ஆப்ஷனல், அந்த மாதிரி உங்களுக்கு வந்து வேரியன்ட்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட நிறையா வேரியன்ட்ஸ் இருக்குது. இதில் மிட் வேரியண்ட்டாக நீங்கள் பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாக்கா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லா ஆப்ஷனோடையுமே உங்களுக்கு வந்து இந்த கார் வந்து அவைலபிலிட்டி இருக்கும். அண்டு இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45 லிட்டர்ஸ் வந்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வரும். போத் டீசல் அண்ட் பெட்ரோல் ரெண்டுமே சேம் தான் உங்களுக்கு. அண்ட் இதில் வந்து பேக்கில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டெப்னி வீல் வந்து கீழே மவுண்ட் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. அரௌண்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கீழே இருக்கும் ஸ்டெப்னி வீல். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர் பியூரிஃபையர் சிஸ்டத்துக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கு பாருங்க. இங்கேயே நீங்கள் வந்து அதை பவர் ஆன் பவர் ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இங்கே தெரியும் உங்களுக்கு வந்து இது வந்து ஸ்மார்ட் பியூர் ஏர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏர் பியூரிஃபிகேஷன் இண்டிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே கிடச்சிடும். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சீட் பேக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த சென்டரில் பாருங்க, இந்த ரியர் அதாவது செகண்ட் ரோவுக்கான AC கண்ட்ரோல்ஸ் வந்து இங்கே இருக்குது. 2 Type-C சார்ஜிங் போட்டிருக்கு. இங்கே ஒரு சின்ன ஸ்பேஸ், மொபைல் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது பாருங்க, அது வந்துருக்கு. அப்புறம் இந்த சீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து மொபைல் வைக்கிறதுக்கான ஒரு குட்டி ஸ்பேஸ். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ட்ரே கொடுக்குறாங்க பாருங்க. ஸோ இது வந்து 3.5 kg அளவுக்கு உங்களுக்கு வந்து வெயிட்டை வந்து தாங்கும். கப் ஹோல்டர் இருக்குது. ஒரு டேபோ ஃபோனோ வச்சு நீங்கள் வந்து இது படம் பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்குது இதில். அந்த கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட் பேக்கெட்டுமே உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க இதுக்கு கீழே. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம். ஆம்ரெஸ்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து 2 சீட்டுக்குமே வந்து ஆம்ரெஸ்ட் வந்துடுது. அப்புறம் இங்கே வந்து சைல்டு சீட் மவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த சீட்டில் உங்களுக்கு அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே கிளிப் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுவுமே ஒரு நல்ல விஷயம். ஸோ இப்போ நம்ம வந்து டிரைவர் சீட் அண்ட் கோ டிரைவர் சீட்டை பற்றி பார்ப்போம். அங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆம்பியன்ட் லைட் வரும். ஸோ டிரைவர் சீட்டோட கம்ஃபர்ட் பார்ப்போம். இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னா உங்களுக்கு வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு மேனுவலில் இருக்குது. மற்றபடி உங்களுக்கு வந்து பாருங்க ரெக்லைன் ஆப்ஷன் வந்து இங்கே இருக்குது. ஸ்லைடிங் ஆப்ஷனுக்கு வந்து உங்களுக்கு மோட்டரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். அண்டு கீழே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபியூவல் டேங்க் ரிலீஸ் பட்டன் இருக்குது. கீழே வந்து கியாவோட அந்த பேட்சோட லைட் வந்து தெரியுது பாருங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து டார்க்கான பிளேஸில் வந்து நீங்கள் காரை நிப்பாட்டுறீங்க, இறங்கும்போது உங்களுக்கு லைட் வேணும்னாக்கா அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம டிரைவர் சீட்டில் உட்காருவோம். ஸோ இந்த ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங் வீல் வைக்கிறதுக்கான ஆக்சுவல் ரீசனே என்னன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம ஏறும்போது இறங்கும்போது தையில் இடிக்காமல் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆம்பியன்ட் லைட் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிருக்கு பாருங்க, சூப்பராக. ஸோ நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்து இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ காரை ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து
டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்துடுது. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 30 இன்ச் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டத்தோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ஒரு பேனரோமிக் டிஸ்பிளே அப்படின்னு சொல்றாங்க இந்த டிஸ்பிளேவை. ஸோ நம்ம வந்து ஏசியை ஆன் பண்ணிக்கலாம். டோரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 4 விண்டோவுமே உங்களுக்கு வந்து ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஆப்ஷன் கிடைக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து உங்களுக்கு சைல்ட் லாக் பட்டனுமே உங்களுக்கு வந்துடுது. அப்புறம் டோர் லாக் அண்ட் லாக் பட்டன் உங்களுக்கு வந்துடுது. மோட்டரைஸ்டு மிரருக்கான ஆப்ஷனுமே உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துட்றாங்க. மற்றபடி மோட்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மிரருக்கான ஆப்ஷனுமே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்துடுது. அண்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் பட்டன் வந்து உங்களுக்கு கிடச்சிருது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஒரு சின்ன டிசைன் பேட்டர்ன் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏசி வெண்ட்டுக்கு மேலே. ஸோ டேஷ்போர்டு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பெரிய டேஷ்போர்டு இல்லை, கிட்டத்தட்ட ஓரளவுக்கு சின்ன டேஷ்போர்டு தான். சில டேஷ்போர்ட்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ விசிபிலிட்டியை வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா க்ளீனாக உங்களுக்கு வந்து சின்ன டேஷ்போர்டை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பேனட் விசிபிலிட்டி ரொம்ப கிளியராகவே இருக்குது உங்களுக்கு. அண்ட் இந்த டிஸ்பிளேமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேஷ்போர்டோட லெவல்லே அட்டாச் பண்ணியிருக்கனால உங்களுக்கு வந்து பெருசாக வந்து டேஷ்போர்டு வந்து அந்த கிளாஸை வந்து உங்களுக்கு வந்து மறைக்காது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் போஸ் ஸ்பீக்கர்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்விட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆடியோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேனுவலாகவும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோல், கிளைமேட் கண்ட்ரோலுமே இங்கே இருக்கு பாருங்க. ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஆன் பண்ணிட்டோம்னாக்கா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் போயிடும் உங்களுக்கு. அப்புறம் இதை எப்படி நம்ம ஸ்லோ பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மேனுவலை டச் பண்ணிட்டோம்னாக்கா அது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிரும். அண்ட் இதில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து நீங்கள் ஏசி கண்ட்ரோலாகவும் பயன்படுத்திக்கலாம், அஸ் வெல் அஸ் நீங்கள் வந்து இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டத்துக்கான இந்த வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் பட்டன் செட்டப் இந்த மாதிரி உங்களுக்கு மல்டிமீடியா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டியூவல் கண்ட்ரோலை வந்து சிங்கிள் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு. அண்ட் இப்போ நீங்கள் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இதில் கிட்டத்தட்ட எல்லா ஆப்ஷனுமே ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, வயர்லெஸ்ஸாக உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்டு செட்டிங்ஸில் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு நேவிகேஷன் வந்து இதில் இன்பில்ட்டாக உங்களுக்கு வந்துடும். வாய்ஸ் ரெகக்னேஷன் வந்துடும். கியா கனெக்ட் இருக்குது. அப்புறம் டிஸ்பிளே இருக்குது, லே அவுட்டு, வெஹிக்கிள், இதுக்கு உண்டான எல்லா ஜென்ரல் செட்டிங்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதுவுமே உங்களுக்கு வந்து கிடச்சிரும். சிஸ்டம் இன்ஃபர்மேஷன். ஸோ டச் ஸ்க்ரீனே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப என்ன சொல்கிறது, டச் வந்து அவ்வளோ சென்சிட்டிவாக இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறதில்லை, ஜஸ்ட் தொட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகி உள்ள போயிடுது. ரொம்ப பெரிய டிலேவெலாம் இல்லை, உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது கனெக்ட் பண்ண பொறுத்த வரைக்கும். ஸோ மல்டிமீடியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா கண்ட்ரோல்ஸுமே மல்டிமீடியா கண்ட்ரோல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடச்சிருக்குது இல்லை. என்ன நம்ம டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சு டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் இருக்குது. அண்ட் அப்படியே நீங்கள் கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னாக்கா இங்கே வந்து உங்களுக்கு டைப் ஏ சார்ஜிங் போர்ட், டைப் சி சார்ஜிங் போர்ட், நடுவில் வந்து உங்களுக்கு வந்து 12 வோல்ட் சார்ஜிங் போர்ட், 2 வயர்லெஸ், ஆக்சுவலாக 2 கிடையாது, சிங்கிள் ஃபோன் தான் வைக்கலாம், வயர்லெஸ் சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வென்டிலேட்டட் சீட்ஸுக்கான பட்டன்ஸ் வந்து இங்கே வந்துடுதுங்க. அதாவது டிரைவர் சீட்டுக்கும் கோ டிரைவர் சீட்டுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து வென்டிலேட்டட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ அதோட பட்டன்ஸ் வந்து இங்கே வந்துடுது. அப்புறம் ஹில் டிசன்ட் கண்ட்ரோலுக்கான பட்டன் இங்கே வந்து வந்துடுது. அப்புறம் எலக்ட்ரிக் பார்க், ஆமாம் ஹில் டிசன்ட் கண்ட்ரோல், இது வந்து பார்க்கிங் சென்சார்ஸ் ஆன் ஆஃப் பட்டன் வந்து உங்களுக்கு வந்துடுது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 360 டிகிரி கேமராவுக்கான பட்டன் வந்து உங்களுக்கு வந்து இன்னுக்குள்ளே கொடுத்துருக்காங்க பாருங்க, அது கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து 6 ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ். உங்களுக்கு வந்து பிரேக், ஹேண்ட் பிரேக் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 2 கப் ஹோல்டர்ஸ் இங்கே வந்து வந்துடுது. ஸோ இதுவுமே உங்களுக்கு வந்து வென்டிலேட்டர் ஆப்ஷனோட வருது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கேயுமே உங்களுக்கு வந்து கூல்டு கப் ஹோல்டர்ஸ் தான். ஸோ நீங்கள் 2 கப்பு வச்சிங்கனாக்கா கூலிங் சிஸ்டம் இந்த சைடில் இருக்குங்க, உங்களுக்கு நல்லா கூலிங்காக இருக்குங்க. நீங்கள் வந்து ஒரு கூலிங் வாட்டர் பாட்டிலோ இல்லை கப்போ வச்சிங்கனாக்கா, கூல்ட்ரிங்க்ஸ் வச்சிங்கனாக்கா நல்லா கூலிங்காகவே மெயின்டைன் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் இது வந்து ஸ்லைடபுளா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்லைடபுள் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன ட்ரே இருக்குது. இதை எடுத்தோம்னாக்கா இங்கே ஒரு ரீசனபிளான ஒரு ஸ்பேஸ் கிடக்கு. பட் வந்து இது வந்து ஃபுல்லி க்ளோஸ்டு கிடையாது. ஸோ இங்கே வந்து ஒரு ஓப்பன் இருக்குது. ஸோ அது வரைக்கும் வச்சுக்கலாம். வென்டிலேட்டர் ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் நீங்கள் வந்து போட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் போட்டோடனே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேயே உங்களுக்கு வந்து சைட் மிரரோட ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாருங்க. ரைட் இண்டிகேட்டர் போட்டால் ரைட் சைடு ஓப்பன் ஆயிரும், லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டால் லெஃப்ட் சைடு ஓப்பன் ஆயிரும். ஸோ அது இருக்குது. அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக் ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட்ஸ் ஆப்ஷனுமே உங்களுக்கு வந்து இதில் வந்து இருக்குது.
ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துருதுங்க. அதில் ஆட்டோவில் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இண்டிகேஷன் தெரியும், எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளேலேயே வந்துடும். அண்ட் 360 டிகிரி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ரியர் வியூ, அதுக்கப்புறம் இது வந்து ரியர் கேமரா வியூவில் உங்களுக்கு வந்துடுது. அப்புறம் வந்து ரியரில் இருக்கிற 2 பிளைண்ட் ஸ்பாட் உங்களுக்கு வந்து இதில் கிடச்சிடும். அப்புறம் இது வந்து டோட்டலாக உங்களுக்கு வந்து பாருங்கள், நம்ம சைடில் இருக்கிற அந்த ஆலமரத்தோட விழுது முதற்கொண்டு கிளியராக தெரியுது. ஸோ 360 டிகிரி ஓரளவுக்கு இருக்குது, ரீசனபிளாக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அண்டு ஏசி கூலிங் கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு, குறைச்சிடும். ஏசியோட சவுண்டு ரொம்ப பெருசாக கேட்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிளைண்ட் ஸ்பாட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிளியராக வந்து இதில் கிடச்சிடும். மற்றபடி ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் IRVM கொடுத்துருவாங்க பாருங்கள் உள்ள. ஸோ இதுவுமே வந்து ஆட்டோ டிமபிள் IRVM கொடுத்துட்றாங்க. இங்கே வந்து இந்த டோ ஹூக் சம்திங் ஏதோ கொடுத்துருக்காங்க. கியா கனெக்ட், SOS பட்டன் இதுலேயே சேர்ந்து வந்துடுது உங்களுக்கு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டேஷ் கேம் கொடுத்துட்றாங்க பாருங்கள். டேஷ் கேம் இப்போ உள்ளது வந்து ரொம்ப மஸ்ட்டுங்க டேஷ் கேம். ஏன்னா ஒருவேளை நம்ம மிஸ்டேக் பண்ணலை, ஆப்போனண்ட்டில் வந்துருக்கவன் தான் மிஸ்டேக் பண்ணியிருக்கான், அது நமக்கு நல்லாவே தெரியும். பட் அது எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டேஷ் கேம் தான் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட எல்லா லீகலாகவே உங்களுக்கு வந்து இது வந்து அக்செப்டடுங்க. ஸோ அதனால் டேஷ் கேம் வந்து நீங்கள் கார் வச்சுனாலும் நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்லேயே நீங்கள் வந்து இதை வந்து வாங்கி மாட்டிக்கலாம். ஸோ அதனால் டேஷ் கேம் இதில் ப்ரொவைட் பண்ணிக்க ரொம்ப நல்ல விஷயம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைடபிள் அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட் உங்களுக்கு வந்து டிரைவர் அண்ட் கோ டிரைவர் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி ரியர் சீட்லேயுமே உங்களுக்கு சீட் பெல்ட் வந்து, தேர்ட் ரோக்குமே சீட் பெல்ட் வந்துருது, எல்லாத்துக்குமே வந்துருது உங்களுக்கு. க்ளவ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன க்ளவ் பாக்ஸ் தான், ரொம்ப பெருசாக சொல்ல முடியாது, ஒரு ரீசனபிளான ஒரு க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மற்றபடி அப்படி நம்ம டாப்புக்கு வருவோம் இங்கே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 2 லைட்ஸ் உங்களுக்கு வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லைட்டு வந்து அந்த செகண்ட் ரோ லைட்டையும் ஆன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க, உங்களுக்கு தெரியும், இங்கேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சன்வைசரில் இங்கே வந்து ஒரு டிக்கெட் ஹோல்டர் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. இது வந்து ஸ்லைடபிள் கிடையாது, ஸோ ஃபிக்ஸடாக தான் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா வேனிட்டி மிரரோட உங்களுக்கு வந்து சன்வைசர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அப்படியே நீங்கள் டாப்புக்கு இங்கே வந்தீங்கன்னாக்கா சன்கிளாஸ் ஹோல்டர் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பேனரோமிக் சன்ரூஃப், இது ஒரு அல்டிமேட்டான ஒரு ஃபீச்சருங்க. ஸோ இந்த மாதிரி MPVயில் இந்த மாதிரி பேனரோமிக் சன்ரூஃப் வந்து இன்னைக்கு ஆல்மோஸ்ட் எல்லா கார்ஸ்லையும் இல்லைனாலும் ஒரு சில ப்ராப்பரான இந்த கியா கேரன்ஸ் கிளாவிஸில் மாதிரியான கார்ஸில் ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க எல்லாத்துலேயுமே. பட் இதுலேயுமே உங்களுக்கு பேனரோமிக் சன்ரூஃப், நல்ல மேசிவான சன்ரூஃப் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு பாருங்க. ஸோ ஒன் டச் தான் உங்களுக்கு, ஜஸ்ட் ஒன் டச் பண்ணால் ஓப்பன் ஆகும், ஒன் டச் பண்ணாக்கா உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆயிரும், க்ளீனாக க்ளோஸ் ஆகுது பாருங்க. அண்ட் இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு கிளாத் மாதிரி இருக்கும். பட் இதில் சன்லைட்லாம் ஒன்றும் பெருசாக உள்ளே வரலங்க, ஓரளவுக்கு நல்ல என்ன சொல்கிறது ஹீட் வந்து ரெசிஸ்ட் பண்ணுற அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து அந்த சன்ரூஃப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சன் பிளைண்ட் மாதிரியான ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து ஒட்டிக்கிறாங்க. ஸோ அது ஓரளவுக்கு கூலிங்காக தான் இருக்கும். ஸோ பட் இதுவுமே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு திக்காக தான் இருக்குது. ஸோ எந்த விதத்துலையும் வந்து உங்களுக்கு சன் ஹீட் வந்து உள்ளே வந்து இந்த பேனரோமிக் சன்ரூஃப் இருக்கிறதுனால வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி வராமல் தடுக்கிற அளவுக்கு திக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏகப்பட்ட வேரியன்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு வேரியண்ட்டுக்குமே கிட்டத்தட்ட ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ஒன்றா டெவலப் பண்ணி கிட்டத்தட்ட கியா கேரன்ஸ் வந்து ஃபேஸ் லிஃப்ட் பண்ணி இந்த கிளாவிஸாக நம்ம கையில் இருக்குது இன்னைக்கு. ஸோ ஒரு பெஸ்ட் MPV நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போதைக்கு இருக்கக்கூடிய MPV கேட்டகரி வெஹிக்கிள்லையே இந்த வெஹிக்கிளில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து தேர்ட் ரோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஸ்பேஷியஸாக ஒரு அடல்ட் உட்கார்ற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. நான் வந்து ஒரு ஷார்ட் ஒன்று காமிக்கிறேன் உங்களுக்கு, ஃபுல்லாக ஃபேமிலியோட சேர்த்து பின்னாடிலாம் ஆள் உட்காந்தா எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் காமிச்சிடுறேன். அண்ட் கிட்டத்தட்ட ஃபீச்சர்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. உங்களுக்கு ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸுமே உங்களுக்கு வந்து எல்லாமே வந்துடுது, வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் பட்டனு, அப்புறம் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல்ஸ், இவங்க க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான பட்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே வந்து கிடச்சிருது. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மற்ற ஆப்ஷன்ஸ், டயர் ப்ரெஷர் மானிட்டர்லாம் உங்களுக்கு இருக்குது. ஸோ அது உண்டான பட்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்துடுது. அப்புறம் வாய்ஸ் அசிஸ்டுக்கான பட்டன் இங்கே வந்துடுது. ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியுமே கொண்ட சேஃப்டி எல்லாமே சேர்த்து இருக்கக்கூடிய ஒரு கார் தாங்க இந்த கியா கேரன்ஸ் கிளாவிஸ். ஸோ இதை பற்றின உங்களுடைய அபிப்பிராயம் எதாவது இருந்தாக்கா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம். ஸோ நான் பெட்ரோலோட என்ஜின் ஆப்ஷன் உங்களுக்கு சொன்னேன். ஸோ டீசலில் பார்த்தீங்கன்னா அதே 1.5 லிட்டர் CRDI டீசல் இன்ஜின் வந்து உங்களுக்கு வந்து டார்க் கன்வெர்ட்டரோட கிடைக்குதுங்க.
ஸோ அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1493 சிசி என்ஜின் உங்களுக்கு கிடைக்குது. அதே சேம் 4 சிலிண்டர் 4 வால் இன்லைன் என்ஜின் தான் உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் பவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 114 பிஹெச்பி பவரும் கிட்டத்தட்ட 250 Nm டார்க்குமே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய என்ஜின் உங்களுக்கு வந்து டீசல் அவைலபிலிட்டி இருக்கு. நம்ம கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஸ்மார்ட் ஸ்ட்ரீம் 1.5 லிட்டர் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜினுங்க இப்போ நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்க இந்த கிளாவிஸ் பார்த்தீங்கன்னாக்கா. ஸோ இதோட மேக்ஸிமம் பவர் அண்ட் டார்க் நம்ம ஏற்கனவே வந்து எக்ஸ்டீரியர் பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் என்ஜினை பற்றி. ஸோ நம்ம அதில் நம்மளுக்கு டீட்டெயில்டாக இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ பவர் கொடுக்குது எவ்வளோ டார்க் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த பவர் அண்ட் டார்க் வந்து ரிலீஸ் பண்ணுறதை நம்ம வந்து ஆக்சுவலாக ஃபீல் பண்ணலாம். நான் ஹைட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் வந்து நான் ரொம்ப அப்ரைட்டாக உட்காந்துருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருக்குது. கோ பேசஞ்சரை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஏன்னா இதில் ஹைட் அட்ஜஸ்டபிள் இருக்கிறதுனால நம்ம ப்ராப்பராக ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு. ஸோ ஏற்கனவே இங்கே வந்து டிரைவர் சீட்டில் வந்து இன்னொரு பிரதர் ஒருத்தர் ட்ரைவ் பண்ணாப்புல. ஸோ அவரோட அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அப்படியே தான் நான் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்குன்னு அட்ஜஸ்ட் பண்ணல, பட் இது எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. பட் எனக்கு பேனட் விசிபிலிட்டிலாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கிளியராக இருக்குது. ரோட் ப்ரெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கீழே பாட்டம் வரைக்கும் கிட்டத்தட்ட பார்க்குற அளவுக்கு இருக்குது நேரோவாக. ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இப்போ ஸ்பீட் பிரேக்கரே வருது பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு வந்து கிட்டத்தட்ட ரொம்ப க்ளோஸ் வரைக்கும் எனக்கு வந்து விசிபிலிட்டி இருக்குது. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். ஒருவேளை எல்டர் பீப்புள்ஸ்லாம் ட்ரைவ் பண்ணும்போது இது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இதோட டிரைவை பற்றி பார்க்கணும்னாக்கா, ஸோ இப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஹைவே கிடையாது, இது ஒரு பைபாஸ் ரோடு மாதிரி தான் உங்களுக்கு. ஸோ ரெண்டு பக்கமும் வந்து ஒன் வே ரோட்டில் தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் நம்ம வந்து டிரைவ் பண்ணும்போது எந்த அளவுக்கு இது வந்து டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து புல்லிங் பாருங்கள் பவரை. ஸோ இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து பவர் வந்து இதில் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இம்மிடியட்டாக. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு எம்பிவி கேட்டகரியில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அளவுக்கு பவரை ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து டிரைவ் பண்ணும்போது உண்மையிலேயே ரொம்ப ஈஸியாகவே இருக்குது டிரைவிங். அதே மாதிரி ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸ் ரொம்ப மெயின். ஆக்சுவலாக வந்து நம்ம ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ரொம்ப லைட்டாகவும், நம்ம ஒன்ஸ் வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ண கொஞ்சம் ஓரளவுக்கு ஹெவியாகவும் தெரியுது நமக்கு. ஆக்சுவலாக வந்து காரை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்டேரிங்கோட அந்த எலக்ட்ரிக் ஸ்டேரிங்கை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவே ஒரு நல்ல விஷயம். ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பெருசாகவும் இல்லை சின்னதாகவும் இல்லை. இது வந்து ஃப்ளாட் பாட்டம் கிடையாது, ரெண்டு பக்கமே வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ அது வந்து ஓரளவு கன்வீனியன்ட் தான், ஒன்றும் ரொம்ப தப்பாவெலாம் ஒன்றும் தெரில. ஸோ ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இவ்வளோ பெரிய கார் ஓட்டுற மாதிரி ஃபீலே இல்லை. ஆக்சுவலாக ரொம்ப சின்ன கார் ஓட்டுற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் இருக்குது. இப்போ இந்த டேர்னிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக டேர்ன் பண்ணலாம். பாடி ரோல்லாம் எனக்கு ஒன்றும் பெருசாக ஃபீல் ஆகலை ஆக்சுவலாக. அதே மாதிரி கேபின் நாய்ஸோ இல்லை வின் நாய்ஸோ எனக்கு ஒன்றும் பெருசாக உள்ளே வரலை. ஜஸ்ட் அந்த ஏசியோட அந்த சவுண்ட் மட்டும்தான் ஆக்சுவலாக வந்து கேட்குது நமக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து யூ டர்ன் பண்ணுவோம். இதோட டிரைவ் ரேடியஸ் பார்க்கலாம் நம்ம இதில். ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக ஒன் ஹேண்ட்லேயே ட்ரைவ் பண்ணலாம். பட் இந்த ரெண்டு பக்கமே ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங் இருக்கிறதுனால நம்ம ஒன் ஹேண்டில் ட்ரைவ் பண்ணும்போது ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட் சொல்ல முடியாது, அது ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் வந்து நம்ம பழகிட்டோம்னாக்க ஒன்று பெருசாக தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன் நான் சிங்கிள் ஹேண்ட் ட்ரைவ் பண்ணும்போது. மற்றபடி உங்களுக்கு வந்து ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக உங்களுக்கு வந்து டேர்ன் பண்ணுறதோ அல்லது மற்ற விஷயங்கள்லாம் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி லாங் டர்ன் வந்து நீங்கள் எடுக்கும்போது பாடி ரோல் இருக்கான்னு செக் பண்ணுவோம். நம்ம ஒன்றும் பெருசாக தெரில டிரைவர் சீட்டில் உட்காந்து பார்க்கும்போது. மேபி ரியர் சீட்டில் இருக்கா, பின்னாடி நம்ம இப்போ டேர்ன் பண்ணோம்ல, அப்படி டேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது ஃபீல் ஆச்சா? அந்த பஸ்ஸில் போகிற மாதிரி ஃபீல் இருந்துச்சா? ஓகே. ஸோ அந்த மாதிரி வந்து செகண்ட் ரோலையும் கிடையாது. நம்ம இப்படி தேர்ட் ரோவில் வந்து ஸ்லைட்டாக இருக்கலாம். பட் கிட்ஸ் தான் வந்து ஆக்சுவலாக தேர்ட் ரோவில் வந்து மேக்ஸிமம் ட்ராவல் பண்ண போகிறாங்க. அடல்ட்டுக்கு வந்து இந்த செக்ஷன் கிடையாதுனாலும், ஆனால் அடல்ட் உட்கார அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. நான் அதை வந்து உங்களுக்கு நிப்பாட்டிட்டு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மற்றபடி ஓவராலாக வந்து ட்ரைவ் பண்ணும்போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. ஒரு பெரிய கார் ஓட்டுற ஃபீலே கிடையாது ஆக்சுவலாக. ஸோ இது ஒரு எம்பிவி அப்படிங்கிறதுனால ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு ஃபேமிலியோட ட்ராவல் பண்ணி ஒரு ரிவ்யூ போடலாம் அப்படின்னு தான் ஆக்சுவலாக வந்தது நம்ம. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட சேர்ந்து தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் மொத்தமாக இத்தனை பேர் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு தான் சொல்ல முடியும். ஒன்றும் அந்த அளவுக்கு பெருசாக இதுவே இல்லை.
என்ன சொல்கிறது, அன்கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலே இல்லாத அளவுக்கு தான் இருக்குது. ரொம்ப கேஷுவலாக ட்ரைவ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அண்ட் இதில் இன்பில்ட் நேவிகேஷன் இருக்குது உங்களுக்கு. 30 இன்ச் பேனரோமிக் டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே வித் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட உங்களுக்கு சேர்ந்து வரும். ஸோ அதுதான் வந்து இதில் இருக்கிற ஒரு நியூ ஃபீச்சர். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நீங்கள் இண்டிகேட்டர்ஸ் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு சைட் வியூவில் ஆக்சுவலாக 360 டிகிரி கேமரா இருக்கனால உங்களுக்கு சைட் வியூமே உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ அதை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சுன்னு வச்சுங்களேன். அண்டு பெட்ரோல் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னாக்கா அரௌண்ட் வந்து ஒரு 16.5 அப்படிங்கிறது கம்பெனியில் சொல்கிற மைலேஜ். ஆக்சுவலாக உங்களுக்கு ரியல் டைமில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 12 அந்த ரேஞ்சுக்கு கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஹைவேஸில் போகும்போது மேபி 13 to 14 வரைக்கும் கூட கொடுக்கலாம். பட் சிட்டி டிரைவிங்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா அரௌண்ட் வந்து ஒரு 10 to 12 அந்த ரேஞ்சுக்கு வந்து கொடுக்கும். பட் இந்த கேட்டகரி வெஹிக்கிள், அதாவது எம்பிவி கேட்டகரி வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, மைலேஜ் கொடுக்குறதே பெரிய விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட பெட்ரோலில் வந்து இந்த கிளாவிஸில் 17 வேரியன்ட்ஸ் இருக்குங்க. டீசலில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 வேரியன்ட்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா பெட்ரோலில் வந்து உங்களுக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கிடைக்குது, ஏடி கிடைக்குது, அப்புறம் வந்து ஐசிவிடி இன்டெலிஜென்ட் இல்லை ஆமாம் ஐஎம்டின்னு சொல்லி ஒரு டிரான்ஸ்மிஷன் இருக்கு இல்லையா. ஸோ அது உங்களுக்கு இன்டெலிஜென்ட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அதுவும் கிடைக்குது, டிசிடி கிடைக்குது, டியூவல் கிளச் டிரான்ஸ்மிஷனுமே உங்களுக்கு கிடைக்குது. ஸோ டீசலில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு ஏடி டிரான்ஸ்மிஷன் மட்டும், ஐஎம்டி டிரான்ஸ்மிஷனா இல்லை ஏடி மட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், டீசலில் ஒரே ஒரு ஏடி தான் இருக்குது, மற்றது எல்லாமே மேனுவல் தான் உங்களுக்கு டீசலை பொறுத்தவரை. அண்ட் இதில் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் கிளாவிஸில் உங்களுக்கு இவியுமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நமக்கு ஒருவேளை நமக்கு டிரைவிங் ரிவ்யூ கிடச்சிச்சுனாக்கா நம்ம அந்த இதையும் பண்ணுவோம். ரேஞ்ச் டெஸ்ட் மாதிரி ஒன்று கிடச்சிச்சுன்னா நம்ம செஞ்சு பார்ப்போம். பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் இது உங்களுக்கு டார்க் கன்வெர்ட்டோட இருக்கிறதுனால உங்களுக்கு பவர் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லாவே இருக்குங்க. இவ்வளோ பெரிய வெஹிக்கிள் ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக ஆக்சுவலாக வந்து மூவ் ஆகுது ரோடில். அண்ட் இதில் வந்து 16 இன்ச் வீல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த வீல் சைஸ் வந்து போதுமானதான். பெருசாக வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வைஸ்லேயும் சரி, அதே சமயத்தில் நீங்கள் ஒரு வேளை வந்து டயர் ரீப்ளேஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி ரொம்ப பெரிய காஸ்ட் ஆக போகிறது கிடையாது. கம்பேரிட்டிவ்லி இந்த கேட்டகரி ஆஃப் வெஹிக்கிளுக்கு நீங்கள் ஃபார்ச்சுனர் மாதிரியான பெரிய வெஹிக்கிளில் கம்பேர் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அந்த வீலோட ப்ரைஸே வந்து ரொம்ப ஹெவியான ப்ரைஸாக இருக்கும். ஸோ அதை வந்து இதில் வந்து நம்ம காஸ்ட் கட் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயம் இருக்குது. ஒரு காலத்தில் எங்கள் ஃபுட்பால் கிரவுண்ட் இது, இப்போ வந்து ஹெலிபேட் ஆகி போச்சு. ஸோ ஒரு ஃபேமிலியாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 6 சீட்டர் கார் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு காருங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைல்டுக்கான ஸ்பேஸ், அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடல்ட் உட்கார அளவுக்குமே ஸ்பேஸ் இருக்குது. ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் ட்ரை பண்ணலாம். பட் நீங்கள் ஃபேமிலியாக ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா தாராளமாக உங்களுக்கு வந்து 6 பேர் உட்கார்ந்தாலுமே ரொம்ப கம்ஃபர்ட்டாக வந்து ட்ராவல் பண்ண முடியுங்க. அந்தளவுக்கு வந்து செகண்ட் ரோவும் சரி தேர்ட் ரோவும் சரி உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். இதே 7 சீட்டர் மாடல் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெஞ்ச் டைப் சீட் வரும் உங்களுக்கு. அதுலேயுமே உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ 2 அடல்ட் வந்து இப்போ என் சைஸ் உள்ள அடல்ட் வந்து 2 அடல்ட் உட்காந்தோம்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த சிங்கிள் சீட் வந்து உங்களுக்கு வந்து நல்ல கம்ஃபர்ட் டாம் ரெஸ்டோட இருக்குது பாருங்க. ஸோ அந்த அளவுக்குமே இருக்கும். அதே மாதிரி ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எனக்கு கேபின் நாய்ஸோ வின் நாய்ஸோ செகண்ட் ரோலையுமே பெருசாக எனக்கு வந்து ஒன்றும் தெரியல. ஒருவேளை நீங்கள் ஹைவேஸில் போனீங்கன்னாக்கா மைட் பி ஸ்லைட்டாக வந்து உங்களுக்கு வந்து வின் நாய்ஸ் வர்றதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. அதுவுமே உங்களுக்கு வந்து நல்லா தான் பேக் பண்ணியிருக்காங்க, அதனால் அந்த இஷ்யூஸ்லாம் பெருசாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பட் ஸ்லைட்டாக வரலாம் உங்களுக்கு வந்து நல்லா ஸ்பீடில் போகும்போது. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏர் பியூரிஃபையருக்கான உங்களுக்கு ஆப்ஷனுமே உங்களுக்கு இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அதுவுமே ஒரு நல்ல விஷயம். ஸோ நீங்கள் லாங் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஏருமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பியூரான ஏர் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்குமே இந்த காரில் உள்ள ஃபெசிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்புறம் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இதோட சஸ்பென்ஷன் சிஸ்டத்தை பற்றி பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட்டில் வந்து மேக் பியர்சன் காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷனும், ரியரில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ரியரில் வந்து இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் கொடுக்குறாங்களா பிரதரில்.
ரியர்ல வந்து காயில் ஸ்ப்ரிங் மட்டும் தான். காயில் ஸ்ப்ரிங் மட்டும் தான். ஓகே, அதை நம்ம சொன்னோம்ல ட்விஸ்டட் பீம் வித் காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் சொல்லிட்டு, ஸோ அந்த தான் ரியருமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ அதனால உங்களுக்கு வந்து லாங் ட்ராவல் அப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஃபுல் லோடு உட்காந்துனாக்கா அந்த சஸ்பென்ஷன் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுங்க. ஸோ ஒருவேளை வந்து லோடு வந்து கம்மியாக இருந்ததுனாக்கா உங்களுக்கு வந்து இந்த சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன இந்த பள்ளமேடுலாம் வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ரொம்ப பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஆனால் பட் ஃபுல் லோடு நீங்கள் வந்து லாங் டிரைவ் போனீங்கன்னா, லாங் டிரைவ் நீங்கள் போகும்போது உங்களுக்கு வந்து இந்த சஸ்பென்ஷன் வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரிய என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி பின்னாடி செகண்ட் ரோல உட்காந்துருக்கவங்களுக்கு அந்த கிருகிரு அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி டைப்லாம் இதில் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ இதே மாதிரி வேற ஒரு காரோட இன்ஃபர்மேஷனோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நம்ம வீடியோஸ்லாம் சஜஸ்ட் பண்ணும். ஆக்சுவலாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.